இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எதுக்காக இவங்க எல்லாரும் இங்க ஒன்னா சேர்ந்து வந்திருக்காங்கன்னு தெரியலையே. கண்டிப்பா ஏதோ விஷயம் இருக்கு. காஞ்சனா சொல்லு. நான் எப்பவும் சொல்ற விஷயம்தான். உன்னை எந்த காலத்துல என்னால ஏத்துக்கவும் முடியாது, ஏத்துக்கவும் மாட்டேன். அப்படி ஒருவேளை உன்னை ஏத்துக்க வேண்டிய நிலைமை வந்துச்சுன்னா அன்னையில இருந்து இந்த வீட்டு படிய கூட நான் மிதிக்க மாட்டேன். உன்னை பார்த்து பேசுறது கூட எனக்கு பிடிக்கல. இந்த விஷயத்தை உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் நான் நேர்ல வந்தேன். திரு என்னோட அண்ணன் பையன், அதனால்தான் நான் அவனை மாப்பிள்ளையா கேட்டேன். அவ்வளவுதான். அதுக்காக நீ பண்ணதெல்லாம் நான் மறந்துட்டேன்னு அர்த்தம் கிடையாது. நான் என்னைக்கும் அதை மறக்க போறதும் கிடையாது. ஏன்னா நீ பண்ண காரியம் அப்படி. இத்தனை வருஷமா நான் நினைச்சு நினைச்சு வேதனைப்படாத நாளே இல்ல. ஒருத்தியால என் சொந்த குடும்பத்தை கூட பார்க்காம இத்தனை வருஷமா வைராக்கியமா தனியாவே வாழ்ந்துட்டேன். நான் அதை மறந்து இன்னைக்கு இங்க வந்து நிக்கிறதுக்கு காரணம் என் அண்ணன் பையன் திரு மட்டும்தான். அத மறந்துடாத. திரு, நீனும் மகாவை பார்க்கவே இல்லையாமே? ஆமா திவ்யா. சரி, இப்ப மகா காஃபி எடுத்துட்டு வருவா. உனக்கு நான் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன். சரி. அத்தை எங்க? உன் கூட தானே வந்திருப்பாங்க? அம்மா வந்து பாட்டியை பார்க்க போயிருக்காங்க. சரி, நான் போய் அவங்கள பார்த்து விஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். என்ன திரு, மாமியார இப்பல இருந்தே காக்கா பிடிக்கிறியா? புடி புடி. அப்படியெல்லாம் இல்ல. இப்ப அவங்க அம்மா மட்டும் இல்ல, என் அப்பாவோட தங்கச்சி, எனக்கு அத்தையும் கூட தெரியும்ல. சரி, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இன்னைக்கு கோவில்ல வச்சு உப்பு கூடைய மாத்த போறோம். உன் கையால அந்த உப்பு கூடைய வாங்குறதுக்கு எனக்கு விருப்பமும் இல்ல. நீ கொடுத்தா அதை நான் வாங்கிக்கவும் மாட்டேன். ஏன்னா உன்னை என்னால எப்பவும் எனக்கு சம்மதியா நினைச்சு கூட பார்க்க முடியல. உன் பையன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா சஷ்டியத்த பூஜையில எப்படி ஒதுங்கி நின்னியோ, இந்த உப்பு கூட மாத்திர சடங்குலையும் அதே மாதிரி பக்கத்துல கூட வராம ஒதுங்கியே இருக்கணும்.